கோமியம் ஒன்றும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கோமியத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சேன். அதனால டாஸ்மாகை பத்தி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். 80 வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதுல அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆக நீங்க என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்துல தூக்கி வீசுறீங்க. இத மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்ல கிடைக்குது. அதனால இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது என்பது ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் மருத்துவம் படித்த அலோபதி படித்த டாக்டர், ஆனா ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசன்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுல இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.